இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ரசம் ரெசிபி நம்ம கத்துக்க போறோம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அது யார் செஞ்சு காட்ட போறாங்கன்றத பாப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கன்னிமரியாள். ஓகே, உங்களோட சொந்த ஊரு? மூணாறு. பிறந்து வளர்ந்தது எல்லாம் மூணாறு தானே? எல்லாமே மூணாறு தான். ஓகே, மூணாறு பத்தி சொல்லுங்க. மூணாறில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸு, பின்ன வந்து இங்கே வந்து வரையாடு ஃபேமஸ்ஸு, பின்ன மூலிகை மருந்து எல்லாம் நிறைய அங்கே கிடைக்கும். நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. டேமு அந்த மாதிரி வியூ நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம வெதர் சூப்பராக இருக்கும் இல்லையா? வெதர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? ஹோட்டல் வச்சுருந்தோம். அப்போ அதனால வேண்டி நிறைய செஞ்சு அப்படியே சமையலில் இன்ட்ரெஸ்ட் வந்து. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே எங்கள் மூணாறுலேயே வச்சுருந்தீங்களா? எஸ்டேட்டில். இப்போ வந்து நாங்கள் இப்போ மூணாறு வந்து 1 year ஆச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியும்? ஆமாம், நிறைய தெரியும். இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு உங்களுக்காக நாவுருவி கருவாட்டு ரசம். நாவுருவி கருவாட்டு ரசமா? இது என்னங்க ரசம்? இது வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், சளி பின்ன வந்து ரொம்ப காய்ச்சலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாய் வந்து ஒரு மாதிரி நமன்னு இருக்கும்ல, மழுமலுன்னு காய்ச்சல் வந்தால் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்றலாம். அதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த நாவுருவி அப்படின்றது என்ன? அது ஒரு இங்கே வந்து நிறைய மூலிகை கிடைக்குது. அதில் இந்த இலை வந்து யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். அப்போ நம்ம இந்த இலையில வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பாட்டி வைத்தியம். அந்த காலத்துல எல்லாம் மருந்து வகையெல்லாம் கிடையாது இல்லை. அப்போ இந்த இலையை தான் பயன்படுத்தி காய்ச்சல் பின்ன மூலம் வந்துச்சுன்னா அந்த மூலத்துக்கு வந்து இப்போ பொரியல் பண்ணி கொடுப்பாங்க, துவையல் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய வெரைட்டிகள் செய்யலாம். அப்படியே அந்த காலத்தில் இது செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு அந்த நம்ம பாரம்பரியம் என்ன செய்யணும்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஆஸ்பத்திரி தேடி ஓடுறோம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நோயும் குணமாகும். இது இப்போ மூணாறு நிறைய கிடைக்குதா? நிறையா இருக்கும். ஆமாம், நாவுருவி கீரை. ஆமாம், கீரை, ஒரு வகையான கீரை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நாவுருவி கருவாட்டு ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். நாவுருவி இலை, வால் மிளகு, வெள்ளை மிளகு, சீரகம், பூண்டு, வெள்ளைக்கடுகு, கடுகு உளுந்து பருப்பு, குறுமிளகு, சிறிய உள்ளி, பெருங்காயம், தேங்காய் வறுத்தது, கருவாடு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், புளி குச்சி, உப்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா, இவ்வளவுதான். நிறைய இன்கிரீடியன்ஸ் இல்ல? ஆமா. மிளகுலயே 3 வெரைட்டி எடுத்திருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் இங்க நிறைய கிடைக்குமா? வெள்ளை மிளகு, வால் மிளகுலாம் நிறைய கிடைக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கீரையை வந்து வதக்கணும் எண்ணெயில. சரி, அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சிடலாம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றணுமா? ஆமாம், எண்ணெய் ஊற்றணும். இது தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கீங்க? ஆமாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வச்சா நமக்கு நல்லா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி மூலிகையில் வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? மூலிகையில் மருந்து குழம்புலாம் வைக்கலாம். இந்த பிரசவானவங்களுக்கு வந்து கை கால் வலியெல்லாம் போகும், வயிறில் உள்ள புண்ணெல்லாம் ஆறும். மாதிரி இலைகள்லாம் வச்சு நம்ம நல்ல உணவுலாம் நம்ம சாப்பிடலாம், பண்ணலாம். உங்களுக்கு வசதி இங்கே பக்கத்துலேயே கிடைக்குது. ஆமாம், சிட்டிஸில் கிடைக்காது. என்ன ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க. இப்போ இலையை வந்து இதில் போட்டு வதக்கணும். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ போட்டால் போதும். ஆமாம். இந்த இலைக்குன்னு ஏதாவது ஸ்மெல் இருக்கா? ஆமாம், இப்போ நம்ம வந்து வதக்கும் போது அது ஒரு மனம், நல்ல மனம் வரும். ஆமாம். நம்ம நிறைய இலை போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வதங்கி வரும்போது அப்படியே சுருங்கிருச்சு, இலை வதங்கிருச்சு. இதோட சேர்த்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்களை சேர்த்துக்கலாம். சரி, என்னென்ன சேர்க்கணும்? வெள்ளை மிளகு. ஆமாம், 1 ஸ்பூனு. அப்புறம் வால் மிளகு ஒரு 5 எண்ணம் போட்டுக்கலாம். கம்மியாக தான் போட்டுக்கணும். ஆமாம், ஏன்னா நம்ம மிளகு நிறைய சேர்க்கறதுனால இது குறைவாக தான் சேர்க்கணும். சரி. அடுத்து வெள்ளைப்பூடு. அடுத்து வந்து வெள்ளைக்கடுகு. இது தோல் உரிக்காம தான் போடணுமா? தோல் உரிக்காமல் போட்டோம்னா நமக்கு அந்த காட்டமும் அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். ஓ, எப்பவும் நம்ம இந்த தொலியை உரிச்சு போட்டோம்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும். பூண்டோட தோல் உரிக்காம தான் போடணும். ரசத்துக்கு வைக்கிறது வந்து நம்ம தொலியோட தான் வைக்கணும். அதான் நமக்கு நல்லது.
இப்போ வெள்ளைக்கடுகு வந்து 1 ஸ்பூன் போடுறோம். அதுலேயே சித்திரத்தையும் இருக்குது. இப்போ சித்திரத்தைன்றது வந்து உடம்புக்கு இந்த உடம்புல காய்ச்சல் வரும்போது ஒரு சிலுசிலுப்பு இருக்கும், அதெல்லாம் மாறுறதுக்கு தான் அந்த சித்திரத்தை சேர்க்கறது. வெள்ளைக்கடுகு உடம்புல உள்ள நீர் குறையிறதுக்காக வேண்டி அது சேர்க்குறோம். சின்ன சீரகம் இது வந்து நம்ம இப்போ யூஸ்வலாக நம்ம சேர்க்கறது வந்து ரசத்துக்காக வேண்டி சேர்க்கறது, அதை அப்படியே சேர்த்துக்கிட்டா போதும். இன்னும் குருமிளகு இது வந்து ஒரு மருந்து, பேறுகால மருந்து, பிரசவ மருந்து தயாரிக்கிறதுக்குள்ள ஒரு குச்சி. 200 ரூபா 1/4 கிலோ. இதுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கு. வயிற்றுல உள்ள புண்ணு, இந்த ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குச்சி எல்லாம் வச்சுதான் இங்கே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்டேட்ல வந்து அப்படி செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ குச்சி போடணும்? அதில் ஒரு 4-5 குச்சி போதும். இன்னும் இஞ்சி ஒரு துண்டு போட்டுலாமா? போட்டு புளி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். சரி, இந்தாங்க. குடம்புளி போடக்கூடாது? அதுக்கு குடம்புளி இதுக்கு சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் மீன் குழம்புக்கு மாத்திரம்தான் குடம்புளி சேர்க்கணும். இது வந்து நம்ம சாதாரணமாக வைக்கிற ரசம். ரசத்துக்கு நம்ம சேர்க்குற புளியை தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்தாச்சு. இதில் வந்து தக்காளி பழம் 2 போட்டு அதோட லைட்டாக வறுத்தா போதும். முழுசாவே போட்டுடலாம். இதையும் போட்டுடலாம். அதையும் போட்டுருங்க. ஏன்னா புளி நம்ம குறவாக தான் சேர்த்துருக்கோம், அதனால வேண்டி தக்காளி நமக்கு தேவைக்கேற்ப 2-3 சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இனி நம்ம இதை வந்து அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசம் உண்டாக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கலவை வந்து சூப்பராக ஆறிடுச்சு. இதை போட்டு அரைச்சிடலாமா? அரைச்சிடுவோம். இப்போ வந்து இதில் மிக்சியில் போட்டுட்டோம். இப்போ காஞ்ச மிளகாவும் 3 காஞ்ச மிளகா. ஆமாம், 3 காஞ்ச மிளகா. பின்ன வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதையும் இதோட போட்டுடலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். இனி அரைச்சிக்கலாம். சரி, அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சாச்சு. நல்ல ஒரு கலரும் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு கலர் இருக்கும். இனி இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சு நம்ம ரசம் உண்டாக்கணும். ஓகே, அப்போ திரும்ப அடுப்பு பற்ற வச்சிருமா? பற்றாச்சு. எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, வெள்ளைக்கடுகு, கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்காக. ஓகே. வெட்டி வச்சிருக்கிற சிறிய உள்ளி, வெங்காயம். ஆமாம், சின்ன வெங்காயம். இப்போ வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் கடுகையும் போட்டிருக்கோம். இது நல்லா வதக்கணும். நல்ல எல்லாமே நல்ல வாசனை தர பொருட்கள் தான் இல்லையா? இது வந்து உடம்புக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ வந்து உள்ளி ரெடி ஆயிடுச்சு, வெங்காயம். இனி அதுக்கு கருவேப்பிலை வந்து நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, சிறிதளவு மல்லி இலை. இப்போ மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கலவையை என்ன செய்யணும், இதில் ஊற்றி வதக்கணும். சரி, இந்த எண்ணெயோட வதக்கணும். எண்ணெயோட வதக்குனாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். பெருங்காயம் அப்புறம் போட்டுக்கலாமா? பெருங்காயம் இதை இப்போ வதக்கிட்டு அதோட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். சரி. கருவாடு எப்போ போடணும்? கருவாடு வந்து நம்ம கொதிச்சு வரும்போது தான் போடணும். அப்பதான் போடணும். அது வந்து ஒரு மணத்துக்காக. பிறகு வந்து சாப்பிடாம ஒரு வாரம் சாப்பிடாம காய்ச்சல்ல படுத்திருக்கிறவங்க
அது இந்த மணத்திலேயே சாப்பிட்ருவாங்க. அதுக்காக வேண்டிதான். இது இப்போ வதங்கிருச்சு. காயப்பொடி போடணும். பெருங்காய பொடி வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அடுத்து வந்து உப்பு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது வதக்கியாச்சு. இனி நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளணும். இது வந்து நல்லா கொதிச்சு வரும்போது தான், கொதிச்சு வர வர நல்லா கொதிக்கணும். ரசத்துக்கு நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இதுக்கு நல்லா கொதிச்சு கொதிக்க கொதிக்க தான் அந்த டேஸ்ட் கூடுதலாகும். இது எவ்வளோ நாள் கெடாமல் வச்சுக்க முடியும் நம்ம? இது இப்போ நம்ம வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். கெடாமல் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இனி இது கொதி வரும்போது கருவாடை போட்டு கொதிக்க விட்டு சாப்பிடலாம். இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து கருவாடு இல்லாமல் கூட போட்டு, கருவாடு இல்லாமல் கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். ஓகேங்க, நல்ல ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இனிமேல் நம்ம வந்து கருவாடை சேர்க்கணும். காய்ச்சலோடு இருக்கிறவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த ருசி வந்து அவங்களை சாப்பிட வைக்கும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக போட்டால் போதும். கருவாடு போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இந்த கருவாடு வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அவ்வளோதான். இது என்ன கருவாடு போட்டிருக்கீங்க? நெய் மீன் கருவாடு சேர்த்துருக்கேன். இதில் எந்த கருவாடுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். கருவாடு இல்லாமையும் நம்ம வைக்கலாம். சூப்பராக கொதிச்சு அந்த கருவாடோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அதை டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். சரி, கொடுங்க இந்த ரசத்தை. இந்த ரசத்தை நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் போய் சொல்லி வச்சு சாப்பிடணும். கண்டிப்பாக. எவ்வளோ பேர் பார்த்துட்டு இனிமேல் இந்த ரசத்தை பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? நாவூருவி கருவாட்டு ரசம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி அற்புதமாக சூப்பராக டிப்ஸோட ஒவ்வொன்றும் எதுக்கு ஃபேமஸ், எதுக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த ரசத்தை எல்லாருமே இனிமேல் வீட்டுக்கு ட்ரை பண்ணி போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். நாவூருவி கருவாட்டு ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. அதில் நாவூருவி கீரையை போட்டு நல்லா அது சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடைய தேவையான அளவு வெள்ளை மிளகு, தேவையான அளவு வால் மிளகு, தேவையான அளவு வெள்ளை பூண்டு, தேவையான அளவு வெள்ளைக்கடுகு சித்திரத்தை, தேவையான அளவு சீரகம், தேவையான அளவு குருமிளகு, தேவையான அளவு குச்சி, தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு புளி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி முழுசாவே தேவையான அளவு போட்டு அதையும் வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு வரமிளகாவும் தேவையான அளவு வறுத்த தேங்காவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான கருவாடை இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நாவூருவி கருவாட்டு ரசம் தயாருங்க.